திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடக்க வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவர்களெல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார். அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருவாங்க. அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்பு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கு இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள், பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கிறோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய கருத்து? அங்கே அந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு அம்மாவுடைய படமும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான். அதுக்காக வரவில்லை என்றார். அதே வேளையில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்கள் அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதில் படம். இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிலே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எடப்பாடியை போய் கேளுங்க, செங்கோட்டையனை கேளுங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அதுக்கு உண்டான பதில சொல்றேன்னு இருக்காரு. எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதை உண்மையான அதிமுக அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் கரத்தை மேலும் பலம் கழகத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிந்து மிகவும் மூத்த நிர்வாகி, புரட்சித் தலைவர் காலத்திலே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக பணியாற்றி புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்களின் தலைமையை ஏற்று அப்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் இருந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இவரோடு சேர்த்து 7 பேர் அம்மாவுக்கு ஆதரவாக அழைத்து வந்தவர். அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அவரையும் சேர்த்து 4 பேர் தான் ஜானகி அம்மானிக்கே சென்றார்கள். அந்த அளவு அம்மாவின் விசுவாசி, தீவிரமான ஒரு தொண்டர், ஒரு திறமையான நிர்வாகி, கிளைக்கழக செயலாளர் இருந்து அமைச்சர் பதவி வரை உயர்ந்தவர். அவர் இதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர் அல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது பத்தி நான் என்ன கருத்து சொல்ல. நாளை நான் சென்னை வருகிறேன். மற்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர்களை சந்தித்து பேசிவிட்டு நாங்கள் முழுமையாக
அனைவரும் இருந்து உங்களுக்கு எங்களுடைய பேட்டிகளை தருவோம். என்ன ஒரு விஷயம்னா உங்களோட தமிழ்நாடு மக்களே எதிர்பார்த்து இருக்காங்க. அதுதான் எல்லாரும் இப்ப எங்களுக்கு எல்லாமே எப்படி நீ ஐஸ்வர்யம் மெல்ல நகர்ந்து போறீங்க. அவர் மணிக்கணக்கா பேசிட்டாரு, அடுத்து எல்லாருமே பேசிட்டாங்க, டிடிவி பேசிட்டாரு. தமிழகமே வெயிட்டிங். நாளை சென்னை வாங்க. சரி. இன்னைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தாங்க நிரூபிச்சிருக்காரு. அதை விளக்க அது போதும். அதிமுக நீக்கினது சம்பந்தமா நான் வழக்கு தொடர்வேன் சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. தொடரட்டுங்க, வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, தொடரட்டும். அதனால என்ன தப்பு? தொடரட்டும்னு கேட்கலையா? என்னப்பா அப்படி முடிக்கிறேன்? நீ தானப்பா கேட்ட துரோகம் பண்றத நீ கேட்ப, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆறாம அசையாம மெதுவா கேளுங்க. நான் ரெடிப்பா. நாங்க எல்லாருமே ஒரே களத்துல தானே இருக்கிறோம்.